ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 பால் பாக்கெட்டையும் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒன்றை கழுவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒன்றை பாலை கட் பண்ணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பால் கவரையும் அலசிட்டு பாலையும் ஊற்றியாச்சுங்க. அந்த பால் கவரை வெட்டுறோம்னா இந்த சின்ன துண்டு அது வந்து மக்கவே அந்த பிளாஸ்டிக்கு. அதனால் நம்ம என்ன செய்யறோம்னா கட் பண்ணிவிட்டு அந்த கவருக்குள்ளேயே போட்டு தான் டஸ்ட்பினில் போடணும். ஓகேவா? தனியாக எடுத்து அந்த துண்டு பேப்பரை போட்டோம்னா அது குப்பையில் போய் மக்கவே மக்காது. அது வந்து ரொம்ப கெடுதி. நம்மளுக்கு தான் திருப்பி எல்லாரும் அதுக்குள்ளேயே போட்டு கட் பண்ணதை டஸ்ட்பினில் போட்டுருங்க. போட்டாச்சு. டிஃபனு இன்றைக்கி காஃபியும் என்னோடய வேலை. பாப்பா வந்து பையனுக்கு வந்து நான் செய்கிறேம்மா இன்றைக்கி உங்கள் பையனுக்கு என்ன பாப்பா செய்ய போகிற சாப்பாடு அப்படின்னு கேட்டால் பாப்பா வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய் பாப்பா அப்படின்னு சொன்னா பாப்பா வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வேறு லெவலுங்க. ரெஸ்டாரண்ட்டில் தோற்று பெருமளவுக்கு அந்த அளவுக்கு செஞ்சு பேக் பண்ணிச்சு. சைடிஸ் என்ன செய்கிறதுன்னு தெரியலையமானா ஒரு ஆம்லேட்டை ஊற்றி வைப்பாப்பான ஒரு ஆம்லேட்டை ஊற்றி ஒரு பாக்ஸில் வச்சுட்டு வடவத்தை பொரிச்சு ஒரு பாக்ஸில் வச்சாச்சுங்க. பிரியாணியே சாப்பிட்டாலும் என் பிள்ளைங்களுக்கு அந்த சைடிஸ் வந்து அப்பளம் வச்சே ஆகணும். அது கம்பல்சரி. அதனால் 2 சைடிஸே வச்சு லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. ஓகே பா.